மனித உயிர்களும் வாழ முடியாது. இயற்கையில எந்த ஒரு விஷயமே நடக்கும். ஆர்வம் வந்து உங்களுக்கு எதனால வந்துச்சு? இது 4 வருஷம் ஆகுதுங்களா? ஏன் அது வணக்கம், தமிழர் படை வலையொலி சேனல்ல இருந்து நெறியாளர் சுந்தர். இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, காலம்பாளையத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய திருப்பூரில் ஒரு இடத்துல நம்ம வந்திருக்கோம். காலம்பாளையம் தானே. இப்போ ஒரு தனி மனிதனாக நம்ம இப்போ அன்றாட வேலையெல்லாம் விட்டுட்டு ஒரு சுற்றுச்சூழலுக்காக வந்து மெனக்கெட்டு இவ்வளோ மரங்களை வந்து உருவாக்கி அதை பராமரிப்பு செஞ்சுட்டு வராரு ஒருத்தர். அவரை பற்றி தான் இன்னைக்கு நம்ம வந்து தெரிஞ்சுக்க போகிறோம். அண்ணா, உங்களுடைய பேர்னா? என் பேர் ஜீவானந்தம். நீங்கள் இப்போ வந்து இப்போ இந்த முயற்சியில் எத்தனை வருஷமாக ஈடுபட்டு இருக்கீங்க? ஒரு 8 வருஷமா 8 வருஷம் இருக்குமா? 8 வருஷம் இருக்கும். 8 வருஷம். இந்த ஒரு இடங்கள் தான் நீங்கள் நட்டு வச்சிருக்கீங்களா, இல்லை இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்? இல்லை, நான் மொண்டியம் ஃபுல்லாக ஒரு 10,000 மரக்கன்று நட்டேன். ஓகே, நல்லா. ஆனால் அதெல்லாம் எத்தனை வந்து தெரியல. ஆனால் எங்கள் ஊரில் நான் வச்ச மரக்கன்று மட்டும் ஒரு 10ல் 2 மட்டும். அதாவது எப்படின்னா, வீட்டு சாலை ஓரத்தை வச்சுக்கும் போது வீட்டு உரிமையாளர் அதை அப்புறப்படுத்திட்டாங்க. அதை நம்ம கேள்வி கேட்க முடியாது. மற்றபடி ரோட்ல வைக்கிறோம், அவங்க வீட்டுக்கு பாதிப்பா இருக்கும் அப்படிங்கறதுக்காக அவங்க வந்து எடுத்திருப்பாங்க. வனத்துல வச்சது எதுவுமே சாகவும் இல்லை, நீர் ஊட்டி நான் பராமரிச்சேன். இப்போ நீங்க இந்த இடம் வந்து ஒரு சுடுகாடா இருக்கு. இப்போ இந்த இடத்துல வந்து மரம் நடுறீங்க. இப்போ இது யாராவது இது மூலியமா தான் பிரச்சனை பண்ணிருக்காங்க அவங்ககிட்ட? இல்ல, நாங்க எப்பவுமே அடர்வனம் வைக்கணும்னா அங்க இருக்கக்கூடிய இந்த பஞ்சாயத்து கூட செயலாளர்கிட்ட நான் கேட்போம். சரி சரி. முதல் வனம் வச்சுட்டோம். அங்க பாத்தீங்கன்னா செயலாளர் கேட்டு தீர்மானங்கள் ஏத்திட்டு தான் நான் பண்ணுவேன். இங்க இந்த சுடுகாட்டுல வைக்கிறது கூட 12 அடிக்கு சுத்தி ஒரு வேலி மாதிரி போடணும்னு சொல்லிட்டேன் அவர்கிட்ட. சரி சரி. ஒரு 150-200 ஒரு பக்கம் மட்டும் தான் வச்சிருக்கீங்களா, இல்ல இதே மாதிரி எல்லா பக்கத்தும் வைக்க போறீங்க? ஓகே, இதுல வந்து இப்போ ஒரு பக்கம் மட்டும் வைக்கணும். இதுக்கு என்னன்னா, ஃபுல்லா வைக்கணும்னா நம்ம தண்ணி ஊத்துறது முடியாது. லாரி வந்து அங்க லாரிக்கு மேல தண்ணி ஊத்தணும். அது மாதிரி இங்க ஃபண்டு கொடுக்கறது ஆள் இல்லை. இனிமே திரட்டினா ஃபுல்லா வச்சு விட்டுடலாம். சரி, கண்டிப்பா. இப்போ இதுக்கான ஆர்வம் வந்து உங்களுக்கு எதனால வந்துச்சு? எதனால வந்து, இப்போ நம்ம நார்மலா ஒரு வேலைக்கு போறோம், அந்த வேலைகளே நம்ம செய்யறதுக்கு ஒரு விஷயங்களை வந்து நம்ம முறையா இருக்கும்போது நீங்க இவ்வளவு பெரிய காட்டை உருவாக்கணுங்கிற எண்ணம் உங்களுக்கு எப்படி வந்தது? இன்னைக்கு எப்படி வந்ததுன்னா, சீமான் அண்ணன் பேச்சால் தான் வந்தது. அவர் தான் அடிக்கடி மரத்தை பத்தி பேசுவாரு. அதான் இயற்கையை பத்தி அவர் இப்போதைக்கு இருக்கிற தலைவர்கள் ஒருத்தர் தான் பேசுறாரு. அதனால அது மூலியமா ஒரு ஈர்ப்பாகி நீங்க அதை செஞ்சிருக்கீங்க. அதை நான் உள்ள போய் தேடும் போது எனக்கு உண்மையிலே வந்து உண்மை அவர் சொல்லுவாரு. ஒரு மரம் ஒரு மனிதனுக்கு 450 மரம் தேவைன்னு சொல்லுவாரு இல்லைங்களா? அது உண்மை எனக்கு தெரிஞ்சது. கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. அதுவே நான் அதை ஓரளவுக்கு என்னால முடிஞ்ச அளவுக்கு மரங்களை வளர்த்து காப்பாத்திட்டு இருக்கேன். இல்ல, கண்டிப்பா மழை வந்து இல்ல, மரம் இல்லைன்னா மழை இல்லை, மனித உயிர்களும் வாழ முடியாது, இயற்கையில எந்த ஒரு விஷயமே நடக்காது அப்படிங்கிற ஒரு அடிப்படையை அவர் உணர்ந்ததுனாலதான் நீங்க வந்து விஷயங்களை முன்னெடுத்துருக்கீங்க. இப்போ இங்க என்னென்ன மரங்கள்லாம் நீங்க நட்டுருக்கீங்க, அதை எப்படி பராமரிச்சிருக்கீங்க ஒவ்வொன்றா பார்க்கலாமா? சொல்ல முடியும்? வாங்க வாங்க. ஓகே. அது ஏதோ இல்ல, அது கால்நடைகளால பாதிப்பு இருக்கும், இல்லைன்னா மனிதர்களால பாதிப்பு இருக்கும், தெரியல எதுன்னு. சரி, ஓகே. இப்போ அந்த இடத்துல ஒரு அரச மரத்தை நட்டுருக்கீங்க. இது எப்போ வச்சதுங்க? இது இவரும் நானும் சேர்ந்து. சரி சரி சரி. எத்தனை ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி வச்சோம். பரவாயில்ல, 5-6 வருஷத்துக்கு முன்னாடியே. அது வந்து பாத்தீங்கன்னா தொடர்ச்சியா இவரோட பராமரிப்பு இருக்கும். சரி சரி சரி. நாங்க வந்து ஒரு 5-6 கிலோமீட்டர் தூரத்துல இருந்து வருவோம். இந்த மாதிரி வார ஒரு முறை இந்த மாதிரி நிகழ்வு எடுக்கும்போது இந்த மாதிரி பராமரிப்பு பண்ணும்போது செய்வோம். ஆனா வந்து ரெகுலரா அவர் வந்து இந்த வழியா போயிட்டு வந்துட்டு இருப்பாரு. அப்படி வந்து அதுல நிறைய மரங்கள் வந்து இப்ப இது மாதிரி பிடிங்கி போட்டாங்க. ஆலமரம் ஒரு 2 போட்டிருந்தோம், அதையும் வந்து பிடிங்கி போட்டாங்க. இதுல வந்து தப்பிச்சு 20 மரம் வச்சோம், அதுல 10 மரம் காப்பாத்தி வளர்த்துருக்கிறது பாத்தீங்கன்னா ஒரு 2 மரம் 10 மரம் இருக்கு. 10 மரம் இருக்கு. இப்ப புதுசா வச்சிருக்க கன்றுகள்லாம் வந்து வளர்ந்து இப்ப ஒரு 4-5 அடிக்கு வந்துருச்சு. இப்ப இது கொஞ்ச நாள் இது வந்து பராமரிச்சு ஒரு அடர்வனம் மாதிரி உருவாக்கி, இதே மாதிரி நம்ம அவரோட வீட்டு பக்கத்துல வந்து ஒரு அடர்வனம் உருவாக்கியிருக்கோம். அடுத்தது அங்க போய் பார்ப்போம். சரிங்க. இப்போ இதுல நீங்க மரங்கள்லாம் பயன்படுத்துறீங்க இல்லையா? இதுல இப்போ பயன் தரும் மரங்கள், பயன் தரா மரங்கள் அப்படின்னு இருக்கு. அதாவது குறிப்பிட்ட இப்போ மரங்கள் பாத்தீங்கன்னா அழகுக்காக மட்டுமே வைப்பாங்க. குறிப்பிட்ட சில பயன் தரும் மரங்கள் தான் வந்து என்ன பண்ணுவோம்னா பழத்துக்காகவும் நம்ம மனித தேவைக்கும், அது போக இந்த இயற்கைக்கு நம்ம இந்த காக்கா குருவி இந்த மாதிரியான ஜீவராசிகள் சாப்பிட்டுட்டு, ஏன்னா இப்போ வந்து காடுகளை பெருக்கிறதுல முக்கியமான இடத்துல இருக்கிறதே வந்து பறவைகள் தான். பழங்களை வந்து அது சாப்பிட்டுட்டு மலைகள்லையும் காடுகள்லையும் இருக்கிறதுல விதைச்சிட்டு போறதுனால தான் நம்மளுக்கு இவ்வளவு மரங்கள். இப்போ அது வந்து தனி மனிதனா அவர் செய்யறாரு. அது மரம் வந்து நீங்க சூஸ் பண்றதுக்கு ஏதாவது காரணங்கள் வச்சிருக்கீங்களா?
இந்த மாதிரி மரங்கள் தான் நடணும் இந்த மாதிரி ஏதாவது? அப்படிலாம் இல்ல, என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மரம் அந்த மாதிரிலாம் கிடையாது. மரம் வைத்தாலே மண்ணுக்கும் மண்ணை சார்ந்த உயிரினங்களுக்கும் அந்த நுண்ணுயிர்களுக்கும் பலம் தான். அதுலயும் வந்து பாத்தீங்கன்னா இவங்க அவங்க கிடையாது, எல்லா மரத்துலயும் மலையதரம்ன்றதை வந்து நிறைய சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுதான் இப்போ வந்து நான் ஒரு விஷயம் சொல்லிடுறேன், தப்பா நினச்சிக்க வேண்டாம். இப்போ நம்ம ரோட்டு ஓரங்களில் சாலை ஓரங்களில் பார்த்தீங்கன்னா கோனோகார்பஸ்னு ஒரு மரம் வந்து அந்த அழகுக்காக வைக்கிறத வளர்க்குறாங்க. அதனால நிறைய நிலத்தடி நீர்களை எப்போ பார்த்தாலும் உறிஞ்சு எனி டைம் செழிப்பாக இருக்கிற மாதிரி காட்டிக்குது. அதில் வரக்கூடிய விதைகள் வந்து வெடிச்சு காற்றில் வந்து நஞ்சை பரப்புது. இது சுவாசிக்கிறது பல உயிர்கள் பாதிக்குது. இது நிறைய பேருக்கு தெரியாமல் அழகுக்கு வீட்டில் நிறைய வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் சூஸ் பண்ணுற மரங்கள் வந்து அந்த மாதிரி சைடு போகாமல் பழந்தரும் மரங்கள். நாங்கள் வைக்கிற மரங்கள்னு பார்த்தீங்கன்னா மண்ணுக்கேத்த மரம், அதான் பாரம்பரிய மரங்கள் தான் வைக்கிறோம். பாரம்பரிய வகைகள் தான். பாரம்பரிய இது கோணப்புள்ளிங்க சொல்லுவாங்க, குருகில்கா மரம் சொல்லுவாங்க. அப்படியே பேசிட்டு போலாம். கோணப்புள்ளியும் குருகில்கா சொல்லுவாங்க. இப்போ இது அழிக்கப்பட்ட மரம். இது இவைகள் அழிக்கப்பட்ட மரங்கள் இப்போ எங்கேயுமே பார்க்க முடியல. அதான் நிறைய பக்கங்கள் இப்போ நானே சிறு வயதுல பாத்தீங்கன்னா இதெல்லாம் நிறைய வந்து சாப்பிட்டு இருந்தேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா கடைகள்ல ஒரு சில சீசன்ல மட்டும் தான் விற்கிறாங்க. இப்போ வியாபாரம் இப்போ நம்ம வந்து ஒரு காலத்துல எது நம்ம கை கிட்ட இருந்த பழங்கள் எல்லாம் இப்ப விற்பனை பண்ணாம ஆயிடுச்சு. அதான் வியாபாரம் சார்ந்து ஆயிடுச்சு. அதனாலதான் நான் இதை நமக்கு அழிக்கப்பட்ட மரங்களை உற்பத்தி பண்ணலாம்னு இருக்கேன். அப்படி இப்போ நீங்க இந்த இது வந்து இந்த கொடுக்காப்புளின்னு சொல்லக்கூடிய மரம், அது போக அரச மரம் நல்ல ஆக்சிஜனுக்காக வச்சிருக்கீங்க. இது அத்தி மரம் எவ்வளவு வருஷம் ஆகுதுன்னா? இது வந்து 5 வருஷம் ஆகுது. பழங்களே வச்சிருக்கு. ஆமா, பழங்கள் வச்சிருச்சு. இப்ப இது போக இப்ப நீங்க புதுசா நடவு செஞ்சதெல்லாம் காட்ட முடியுமா? இந்த இருக்கு ஒரு 4-5 கொடுக்காப்புளி மரம் நிறைய வச்சிருக்கேன். ஆமா, அப்படி பேசுவோம். இந்த மரம் வந்து இலுப்பை மரம். இது இலுப்பை மரம். இந்த இலுப்பை மரங்கிறது நம்ம தமிழ்நாட்டுல வந்து இப்போ பாரம்பரியமா பயன்பாட்டுல இருந்தது. இப்போ அழிவு நோக்கி போயிடுச்சு. ஆமா, இந்த இலுப்பை மரத்துல என்னன்னா விதை இருக்குல்ல, விதையில எண்ணெய் காய்ச்சி பயன்படுத்தினாங்க, விளக்கு ஏத்தினாங்க. அதான் இலுப்பை எண்ணெய். அது இது என்னன்னா எப்படி சொல்றேன்னா விளக்கெண்ணெய் விட அடர்த்தியான எண்ணெய். இதோட இதுல சக்கரை தயாரிப்பான்னு நினைக்கிறேன், சுகர். அதனால சக்கரை தயாரிச்சிருக்காங்க. வலிக்கப்பட்ட மரமா ஆயிடுச்சு. அதான் புரியுது. இது இப்போ நீங்க கன்றுகள் இப்போ கண்டுபிடிச்சு வாங்கிட்டு வந்து வச்சிருக்கீங்க. ஆமா. இப்போ இது கீழெல்லாம் ஏதோ ஒண்ணு பண்ணி வச்சிருக்கீங்களா? இதை பத்தி கொஞ்சம் விளக்க முடியுமா? அது பேர் மூடாக்குங்க. இது எங்க வாங்கிங்க, நல்லா இருக்குங்க, நல்லா தெளிவா தெரியுதுங்க. நீங்க கொஞ்சம் கை வச்சு பாருங்க. கை வச்சு நல்லா உள்ள வச்சு பாருங்க. கொஞ்சம் மண்ணுக்குள்ள உருளை விட்டு பாருங்க. ஈரப்பதம் இருக்குங்களா? ஈரப்பதமும் ஒரு மண் வந்து கொஞ்சம் நல்லா ஒரு மெலிசான மாதிரி இருக்கு. ஈரப்பதம் இருக்கும். இது தண்ணி ஊத்தி 8 நாள் ஆகுது. 8 நாளா ஈரப்பதம் அப்படியே இருக்கும். இந்த மூடாக்கு போடுறதுனா மண்ணுக்கு வந்து ஒரு ஊடச்சத்து மாதிரி இருக்கும். அதான் நுண்ணுயிர்கள் வந்து உள்ள வந்து நிறைய உற்பத்தி ஆகும். நுண்ணுயிர் உற்பத்திக்காகவும் அது உருவாகும். இன்னொன்னு பாத்தீங்கன்னா மண்புழு. அதான் மண்புழு கண்டிப்பா உரம் வேணும் இல்லையா? மரம் நல்லா வளரும். மண்புழு ஈரப்பதம் இருக்க இந்த இலைத்தலைகள் மக்க அதுலயே மண்புழு உருவாயிடும். ஆட்டோமேட்டிக்கா உருவாயிடும். அந்த முட்டை எங்க இருந்து? முட்டை கிடையாது. இதுதான் முட்டை வைக்குமான்னு உங்களுக்கு தெரியுமா? சரியா, இதனாலதான் நான் போடுறேன். இதை வந்து நம்மாளோட ஐயா அறிவுறுத்தல் பண்ணி நான் பண்றேன். நம்மாளோட ஐயா சொல்லுவாரு, நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கா. அப்படி அதுல ஒரு மண் வந்து மலடாயிடுச்சுன்னா கூட ஒரு நவதானியங்களை வந்து விதைச்சு அதை மறுபடியும் அதில் மடக்கி விழணும்னு சொல்லுவாங்க. அது கேள்விப்பட்டிருக்கேன். அது சொன்னேன், நான் கடைபிடிச்சிருக்கேன். ஓகே. இப்போ எனக்கு இன்னொரு சின்ன கேள்வி. இப்போ மரங்கள்லாம் நட்டுருக்கீங்க. இப்போ இதுக்கு வந்து தண்ணீர் பராமரிப்புங்கிறது எத்தனை நாளைக்கு ஒருக்கா அந்த சைடு தான் வரும்போது பண்ணுவீங்களா? வச்ச உடனே பாத்தீங்கன்னா வாரத்துக்கு 2 நாள் தண்ணீர் பாசனம் இருக்கணும். நல்லா வளர்ந்த பிறகு 6 மாசம் கழிச்சு பாத்தீங்கன்னா வாரத்துக்கு 1 நாள் தண்ணீர் பாசனம் பண்ணா போதும். அதுதான். அது மூடாக்கு போட்டோம்னா இன்னும் நல்லா 10 நாள் கூட வரும். இல்ல நீங்க எப்போ வந்து தண்ணி ஊத்துவீங்க? ஒரு வாரத்துக்கு ஒருக்கா வந்து பராமரிப்பு பண்ணிட்டு பஞ்சாயத்தை சொல்லி அங்க கொலா போட்டிருக்காங்க. சரி. ஆமா, ஒரு 2 நாளைக்கு ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தண்ணி வரும். நம்ம எப்போ உங்களுக்கு எப்போ நேரம் கிடைக்குதோ அப்போ வந்து நீங்க அதை பயன்படுத்தலாம். ஆனா இப்போ வந்து நான் ஒரு வாரம் கழிச்சு தான் போடுறேன். ஏன்னா ஈரப்பதம் இருக்கு இல்லைங்களா? ஈரப்பதம் இருக்கு மரத்துக்கு. அதனால நான் ஒரு வாரத்துக்கு பாருங்க, ஒரு வாரத்துக்கு மேல ஆகுது, இன்னும் வதங்கல, வாடல, நல்லா இருக்கு, பச்சை பசேன்னு தான் இருக்கு. அதனால இதனால இதுவும் வந்து பாத்தீங்கன்னா தண்ணீர் தேவையில்லாத வீண் பண்ணக்கூடாது. அதனாலதான் தண்ணி ஒரு வாரத்துக்கு மேல தண்ணி ஊத்துறேன். கண்டிப்பா. இப்போ மற்ற மரங்களையும் எப்படி பார்வையிடலாங்களா?